அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். காலையிலேயே 7:30 கிளப்பிய மோடி. கேஸ் பிரச்சனை இவ்வளவு பஞ்சாயத்தா? அதாவது இன்னைக்கு கேஸ் அப்படிங்கிறது தட்டுப்பாடு ஏற்கனவே வந்துடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் 5 மாநில தேர்தல் நடத்துறதே கஷ்டம். இதே மாதிரி போனா அதையும் தாண்டி நமக்கு தேவை 1 மாசத்துக்கு கேஸ் உடைய அந்த வால்யூம் அப்படிங்கிறது 3 லட்சம். இந்தியால உற்பத்தி பண்றது 38,000. இப்ப அமெரிக்காட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் 1 லட்சத்துக்கு. அப்படியே இருந்தாலும் அது 1 மாசம் கழிச்சு தான் வரும். அது வரைக்கும் என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல மக்கள் பதற்றப்படுறாங்க. இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பதற்றப்படுறாங்க. பெங்களூர்ல ஹோட்டல் எல்லாம் மூடிட்டாங்க. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள்ல டீ காபி மட்டும்தான் இருக்கும், சாப்பாடு டிபன் எல்லாம் கிடைக்காதுன்னு போர்டு வைக்காத குறைதான். அப்ப இத பார்க்க வேண்டிய மோடி நேத்து வந்து திருச்சிக்கு வந்து பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறாரு. இப்பவாவது டெல்லியில உட்கார்ந்து வேலைய பார்க்கணும். அப்ப மோடி எந்த அளவுக்கு ஒரு கையாலாகாத பிரதமராக இருக்கிறார்? ஏன் இத சொல்றோம்னா, இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் குறிப்பா பாத்தீங்கன்னா சீனா, ரஷ்யா இவங்களுக்கு ஈரான் கேஸ கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்க ஈரானை ஆதரிச்சாங்க. நம்ம மோடி வலுக்கட்டாயமா போய் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகுவை கட்டிப்பிடிச்சு உங்களுக்குத் தான் என்னுடைய ஆதரவுன்னு சொல்றாரு. இந்தியாவுடைய வெளியுறவுக் கொள்கைக்கு இது நேர் எதிரானது. இப்ப முட்டுச்சந்துல நிறுத்தினது யாரு? இப்ப போய் ஈரான் கிட்ட பேசினா அவங்க கேஸ கொடுப்பாங்களா? பக்கத்துல இருக்க பங்களாதேஷ் சின்ன நாடு, அதுக்கு கேஸ் கொடுக்கறாங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க. சீனா புத்திசாலியா, இந்தியா புத்திசாலியா? உங்களை ராஜகுருன்னு வேற சொல்றாங்க. இதுல பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு மோடிய திட்டுனா ஒரு 10 பேரு கிளம்பி வந்துடுறீங்க. இந்தியா அப்படிங்கிறது பிஜேபி எந்த வேகத்துல ஏறியதோ அதே வேகத்துல இறங்கி இவங்க ஜெயில இருக்க போற நாள் வெகு தூரத்துல இல்ல அப்படின்னு மக்கள் பரவலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இதற்கு முன்னேற்பாடுகள் தயாராக இல்லை. அமெரிக்கா எல்லா இடத்துலயும் ஈரானை சுத்து போடும்போது இந்தியா உஷாரா இருக்கணும். அப்பெல்லாம் தூங்கிக்கிட்டு, குறிப்பா பார்த்தீங்கன்னா பெட்ரோலியத்துறை அமைச்சர் பூரி, அவர் அந்த ட்ரம்ப், ஸ்டீபன் அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதுல இவரும் சம்பந்தப்பட்டு